அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஃபாத்திமா ஃபௌமிதா. நான் கண்டிலேருந்து பேசுகிறேன். நான் இந்த வீடியோ முக்கியமாக போடுறதுக்கு காரணம், முக்கியமான ஒரு ஆளை பற்றி நான் பேசணுன்றதுக்காகத்தான் போடுறேன். மோகனமூர்த்தி அப்பாவை பற்றி சொல்லவே வேண்டிய அவசியமே இல்லை. அந்தளவுக்கு முக்கியமான ஒரு ஆள் தான் மோகனமூர்த்தி அப்பா. லைஃப்லேயே எனக்கு முதல் முறையாக அந்த உதவிக்கரம் கேட்டு பேசின ஒரு ஆள் அவரோட கதைச்சேன். மோகனமூர்த்தி அப்பான்னு சொன்னாலே பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு. எனது கணவரால் தொழில் செய்ய இயலாத நிலைமை ஒன்று இருக்குது. அவருக்கு நோய்வாய்ப்பட்டு இப்போ தொழில் செய்ய இயலாமல் வீட்டில் தான் இருக்காரு. இப்போ அவரை பார்க்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. எனக்கு ஒரு தொழில் ஒன்று இல்லைன்னு சொல்லி மோகனமூர்த்தி அப்பா கிட்டே என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி இது பண்ணி வச்சிருந்தேன். அப்போ மோகனமூர்த்தி அப்பா சொன்னார், நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லியிருந்ததோடு மட்டும் இல்லாமல் உதவிக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணினார். எனக்கு சொன்னார், 2 மாதத்தில் உங்களோட தொழிலுக்கான உதவியை நான் பண்ணித்தாரேன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் எனக்கு நான் ஒரு கடன் பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருந்தேன். கடனில் நான் எலும்பேலாத அளவுக்கு ஒரு கஷ்டத்தில் இருந்தேன். சின்ன கடன் ஒன்று தான். அந்த ஒரு கடன் என்னைய அப்படி ஒரு கஷ்டத்தை போக்கிச்சு. அந்த கடனில் இருக்கக்குள்ள மோகனமூர்த்தி அப்பாவுக்கு கதைச்சேன். மோகனமூர்த்தி அப்பா, இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கே, இப்படி ஒரு கடன் பிரச்சனையால் நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன். இந்த கடன் பிரச்சனையை தீர்க்க இல்லாத நிலைமையில் இருக்கேன் அப்பாண்டு உடனே நான் இருக்கேன்னு சொல்லி முன்னுக்கு வந்து மோகனமூர்த்தி அப்பா சொன்னார், நான் இருக்கேன், உங்களுக்கு உண்டான எல்லா தேவைகளையும் நாங்கள் பூர்த்தி பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் என் வேலையை எவ்வளோ சுருக்கா செஞ்சு தரையிலுமோ அவ்வளோ சுருக்கா செஞ்சு தந்தார். கேட்டு ஒரு 3 நாளும் போகல. இந்த அதே நாள் கேட்டு 2 நாளே போட்டிருப்பாரு. எங்களோட நாட்டில் சிங்கள பெருநாள், சிங்கள தமிழர்களோட புத்தாண்டு வந்ததால் இங்கே பேங்கல் மூடினதால் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாமல் போனது இல்லாமல் இன்றைக்கு காலையில் 11 மணிக்கு அந்த கடன் தொகை 1 லட்சம் ரூபா கேட்டிருந்தேன் கடன் கட்டுறதுக்காக. உடனே 1 லட்சம் ரூபா காசு என் அக்கௌண்ட்டுக்கு போட்டிருந்தாரு. போட்டதும் இல்லாமல் இன்னும் உதவிகளுக்கு நான் இருக்கேன்னு சொல்லி என்ன உதவி வேண்டாலும் கேட்க சொல்லியிருக்காரு. உண்மையிலுமே மோகனமூர்த்தி அப்பா மாதிரி யாராலும் இருக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டத்துலேயும் இவ்வளோ நாளும் யாருக்கிட்ட உதவி கேட்குறேன்ட்டு இல்லாமல் நாங்கள் இருந்தோம். சொல்ல போனால் எனக்கு வார்த்தையே இல்லை. குடும்பம் எல்லாருமே உதவி செய்ய வேண்டிய நேரத்தில் எல்லாருமே எங்களை கைவிட்ட நேரம் இந்த மோகனமூர்த்தி அப்பா தான் எங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லி எனக்கு உதவி செஞ்சாரு. எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி இன்னும் எவ்வளவோ என்னைய விட கஷ்டமானவங்களுக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நானும் எதிர்பார்க்கவே இல்லை என் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்து விடுவோம்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. முதல்ல அவர் காசு போட்ட உடனே நான் அந்த காசு எடுத்து கடனாளிக்கு கொடுக்க முன்னால மோகனமூர்த்தி அப்பாவுக்கான வீடியோ நான் போடணுன்ற ஒரு நோக்கத்துல தான் இந்த வீடியோ போடுறேன். அவ்வளோ ஒரு சந்தோஷம். மனசில் உள்ள கவலையெல்லாம் இந்த 3 நாளா எனக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை, நிம்மதியான தீன் தண்ணி இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு இந்த காசை உதவி செஞ்சு எனக்கு மறக்க முடியாத ஒரு உதவியை செஞ்சிருக்காரு மோகனமூர்த்தி அப்பா. மோகனமூர்த்தி அப்பா மாதிரி யாராலையுமே வர முடியாது. மோகனமூர்த்தி அப்பாட பணி இன்னுமே தொடரணும்னு நான் துவா கேட்கிறேன், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அப்பாவுடைய கடமை இன்னுமே செய்யணுன்ற ஒரு இது எங்களுக்கு இருக்கு. அவரே மாதிரி நாங்களும் கடைசியில அவர் மூலமா நாங்கள் உதவி செஞ்சு அவர் மூலமா நாங்க முன்னுக்கு வந்து எங்களால 4 பேர் உதவி செய்யணும்ன்ற ஒரு நோக்கத்துல தான் நானும் இருக்கேன். எங்களுக்கும் அந்த எண்ணங்களை அல்ல கடவுள் கொடுக்கணும், அதுக்காக வேண்டியதை நான் போட்டேன். மோகனமூர்த்தி அப்பா உண்மைக்குமே என்ன சொல்றதுன்னு இல்லாம இருக்கு. மோகனமூர்த்தி அப்பா, தேங்க்யூ. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மனசுல உள்ள மகிழ்ச்சியை தந்திக்கிறீங்க. உண்மைக்கு மறக்க முடியலாத ஒரு இதுதான். மோகனமூர்த்தி அப்பா மாதிரி எல்லாருக்கும் உதவி செய்யற இது எல்லாருக்கும் வரணும்ன்ற ஒரு எண்ணத்தோட இந்த வீடியோ இது பண்றேன். தேங்க்யூ, நன்றி.